எஸ்ஐஆர் படிப்பத்தை ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்களா? ஏன்னா இன்னும் கொடுக்கவே இல்லையா? டேட்டு ரொம்ப குறைவாக இருக்குங்க. நான் வந்து இந்திய பிரஜை தான். எங்கள் குடும்பம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் தான் நாங்கள் வசிக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதே இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் தாங்க. ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? இந்த ஒரு வாக்காளர் திருத்தப்பட்டி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லவே இல்லைங்க. நான் இந்திய குடியுரிமை பெற்றவள். எங்கள் அப்பா இந்திய குடியுரிமை, எங்கள் தாத்தா எல்லாரும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்தியாவில் தான் வசிக்கிறோங்கிறக்க ப்ரூஃபே இதுதாங்க. ஒரு 2011 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஆதார் கார்டு கொடுத்தாங்க. இந்த படிவம் எப்போ இருந்து நமக்கு வந்திருக்கும்? 2011 தான். இதுதான் அரசாங்கத்தில் பதிவாக இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டாக வந்துச்சு. எத்தனை பேர் இதை வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு வந்தது தாங்க இந்த வாக்காளர் அடையாள அட்டை. ஆமாங்க, எங்கள் அப்பாவும் ஓட்டு போட்டிருப்பாரு, எங்கள் தாத்தாவும் ஓட்டு போட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடி 1990, 67, 65 இருந்து நாங்கள் இந்தியாவில் தான் வசிக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறோங்கிற ப்ரூஃபே இது ஒன்று தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற கஷ்டப்பட்டுட்டு ஃபில் பண்ணாமல் போயிட்டோம்னா நாளைக்கு இன்னொரு 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ நம்ம பிள்ளைங்க போய் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எதுக்காச்சும் ஒரு அரசாங்கத்தில் பதிவு பண்ண போகும்போது உங்கள் அப்பா அது எந்த ப்ரூஃப்மே இல்லைப்பா, வாக்காளர் லிஸ்ட்லேயும் இல்லை, சென்சஸ் கணக்குலேயும் இல்லை, நம்ம ஒரு வேளை விடுபட்டுருச்சு அப்படின்னா. ஆனால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஸ் போதுங்க. அதனால் இது ஃபில் பண்ணாதவங்க உடனடியாக ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருங்க. என்னங்க நிறைய கேட்குறாங்கன்னு தான் யோசிக்கிறேங்க. சிரமமே இல்லைங்க. நம்மளது கேட்குறாங்க, நம்மளது அப்பாவது கேட்குறாங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கள் எந்த சட்டமன்றம். தெரியலையா? சித்தப்பா அத்தை யாராச்சும் இருப்பாங்களா? அவங்கள கேளுங்க எந்த சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் தெரியலனா அவங்கள கேளுங்க, அவங்களுடைய அப்பா அம்மா எங்கே போட்டிருப்பாங்க அந்த பேர் சட்டமன்ற தொகுதி சொன்னால் ஈஸியாக அங்கே இருக்கிற பிஎல்ஓ ஃபில் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டேட்டு குறைவுங்க. சீக்கிரமாக போங்க.